சரத்தனே இப்படி பண்ணிவிட்டாங்க. சரி, நீங்க அதுக்கு ஒரு விளக்க வீடியோன்னு ஒண்ணு குடுக்குறீங்கல்ல, அதை விளக்கிடுவோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உடம்பு முடியாத பிள்ளைய எதுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்க ஐபிஎல் மேட்ச்க்கு? இன்னொன்னு 1.5 வயசு புள்ளன்னு சொல்றீங்க. 1.5 வயசு பிள்ளைக்கு பெரும்பாலும் மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, டானிக் வழியாதான் கொடுப்பாங்க. அதை தாண்டி மாத்திரைய பொடி பண்ணி கூட, இல்லன்னா அதுல இந்த பாட்டில் கேப் இருக்குல்ல, அதுல கூட மாத்திரைய வச்சு தண்ணி ஊத்தி கரைச்சு கூட பிள்ளைக்கு கொடுப்பாங்க. உங்களை சுத்தி புள்ளையோ உங்க மனைவியோ இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்க இல்லை. அப்புறம் இந்த கருப்பு கலர் பை ஒண்ணு அந்த அக்கா வச்சு மறைக்கிறாங்களே, நீங்க பண்றது தெரியக்கூடாது, அது என்ன கணக்குன்னு தெரியல. சரி, முத்து கொடுக்கதான் கொடுக்குறீங்க. 2 வருஷம் முன்னாடி முத்து கொடுத்துருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம்னு வச்சுக்கோங்க, 40 வாரம் முன்னாடி தான். அப்புறம் எப்படி அது 2 வருஷம் கணக்காகும்? இங்க பாருங்கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது தப்பு. அதை தாண்டி உங்க மனைவி வேற அதுக்கு முத்து கொடுத்துட்டு பேசுறாங்க, உங்களை காப்பாத்த ட்ரை பண்றாங்க, அதுவும் தப்பு. சரி, எல்லாத்தையும் தாண்டி ஓகே, இந்த போஸ்டிங்க்கு நீங்க வேலிடான ஆளா, நீங்க தகுதியான ஆளா? இப்படி ஒரு ட்ரக் மாஃபியாக்குள்ள இருக்கிற நீங்க எந்த விதத்திலும் மக்களுக்கு சேவை செய்ய தகுதி இல்லாத ஆள். தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணிடுங்க. இப்படி அண்ணன் தான் சொல்லிருக்கல, ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த அரசாங்கம் டில்லி சரத்தண்ண மேல நடவடிக்கை எடுக்குமா?